எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். ஏகாதசியைப் போலவே பெருமாளை வழிபட்டு அவரின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இந்த நாளில் பெருமாளை ஒரு குறிப்பிட்ட முறையில் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். எப்படிப்பட்ட துன்பமும் காணாமல் போகிறோம். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது தமிழ் மாதங்களான வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களின் முதல் தேதியாகும். இது விஷ்ணுவின் அருளை பெற ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்டதற்கு சமமான பலனை தரும். வருடத்தில் 4 முறை வரும் இந்த நாளில் சூரியன் குறிப்பிட்ட ராசிகளை கடக்கும்போது விஷ்ணுவை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு மன அமைதியையும் செல்வத்தையும் தரும் என்பது ஐதீகம். கடுமையான கஷ்டமா, கொடுமையான வாழ்க்கையா, மன நிம்மதி இல்லையா, தொழிலில் வளர்ச்சி இல்லையா, பெரும் நஷ்டமா, கடனா, திருமணம் சம்பந்தமான சங்கடங்களா, குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனையா, விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை மனதார வழிபட்டால் மேற்கண்ட அத்தனை பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். கார்த்திகை முதல் நாளான நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணிக்குள்ளான நேரத்தை தான் நாம் விஷ்ணுபதி நேரம் என்று கணக்கிடுகின்றோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு வழிபாட்டினை மட்டும் செய்வதால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். அப்படி என்ன வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம்? பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை வணங்கிவிட்டு 27 பூக்களை கையில் வைத்து கொண்டு 27 முறை கோவில் பிரகாரத்தை வலம் வர வேண்டும். கோவில் பிரகாரத்தோடு சேர்த்து மூலவரையும் சேர்த்து வலம் வர வேண்டும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்துக்கு முன் வைத்து பக்தியுடன் வணங்க வேண்டும். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமரத்திற்கு முன் விழுந்து நமஸ்காரம் செய்து தியானம் செய்து உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனையை மனமுருகி சொல்லி, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்க வேண்டும், உன்னுடைய அருளால் நான் மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவதற்குள் நிறைவேறியே தீரும். கோவிலுக்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்தை வைத்து மேலே சொன்ன முறையில் கொடிமரம் நமஸ்காரம் செய்வது போலவும் கோவில் பிரகாரம் மறுமலர்வதைப் போலவும் மானசீகமாக மனதிலேயே தியானித்து பெருமாளை வழிபாடு செய்யலாம். அல்லது வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முன் விளக்கேற்றி அதை 27 முறை சுற்றி வரலாம். சனிக்கிழமையில் வரும் ஏகாதசி நாளான இன்று நவம்பர் 15 பெருமாள் கோவிலுக்கு சென்று இதே போல 27 முறையில் வழிபாடு செய்தால் பெருமாளின் பேரருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.